Hi friends, இன்னைக்கு நம்ம listening இந்த ப்ரோஸ் பத்தி பார்க்கலாம். இது யாருடைய ஒர்க்னா ராபின் சர்மா. இவங்க ஒரு கனேடியன் ஆத்தர், பப்ளிக் ஸ்பீக்கர் அண்ட் இவங்க ஒரு லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்டும் கூட. ராபின் சர்மா அவங்களுடைய மோட்டிவேஷனல் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸுக்காக ரொம்ப ஃபேமஸ். ராபின் சர்மாவுடைய புக்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் பார்த்தோன்னா பர்சனல் டெவலப்மெண்ட், நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக எப்படி வாழ்கிறது, தென் ஹியூமன் சைக்காலஜி அண்ட் பிஹேவியர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி தான் ராபின் சர்மாவுடைய ஸ்பீச்சஸ் அண்ட் புக்ஸ் இருக்கும். ராபின் சர்மாவுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா த மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி, த செயிண்ட், த சர்ஃபர் அண்ட் த சிஇஓ, த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில், Little Black Book for Stunning Success, The 5 AM Club and so on. இப்போ நம்ம லிசனிங் இந்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். ராபின் சர்மா நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்த ஒரு சின்ன பார்ட்டை தான் லிசனிங் அப்படிங்கிற டைட்டிலோட நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. லிசனிங் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே A Day of Listeningனு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ப்ரோஸோடைய சப்ஹெட்டிங்காக எடுத்துக்கிடலாம். ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்றதுக்கும் நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்றதுக்கும் லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒருத்தர் பேசுறத நம்ம ஆக்டிவா லிசன் பண்ணும்போது நம்மளால நிறைய விஷயங்கள் கத்துக்கிட முடியும். அது நம்மளுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் சக்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் பேசுகிறத நம்ம முழு மனசோட காது கொடுத்து கவனிக்கும் போது நமக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும்னு ராபின் சர்மா சொல்கிறாங்க. இப்போ லிசனிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராபின் சர்மா பற்றி சொல்லணும்னா, இவங்க மைக்ரோசாஃப்ட், நைக், HP, ஸ்டார்பக்ஸ் போன்ற ஃபேமஸான கம்பெனிஸ்ல ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஈவன் நாசாலையும் ராபின் சர்மா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ ராபின் சர்மாவுடைய ஸ்பீச்சஸ் கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணுறது, லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் பர்சனல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் ராபின் சர்மாவுடைய ஸ்பீச்சஸ் இருக்கும். இப்போ ராபின் சர்மா நம்ம கிட்ட லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அது நம்மளுடைய பர்சனல் க்ரோத் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு கிளாஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் வேர்ல்டு கிளாஸ் ஆர்கனைசேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் கொடுக்குற ஐடியாவை பாஸோ மேனேஜரோ லிசன் பண்ணாங்கன்னா அது அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பேசுறத நம்ம லிசன் பண்றோம், ஒருத்தர் சொல்ற ஐடியாவை நம்ம லிசன் பண்றோம் அப்படின்னா அந்த பர்சன் ஸ்பெஷலா ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ்க்கு இங்க வேல்யூ இருக்குது அப்படின்னு அந்த பர்சன் நம்ம கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு இன்னும் நிறைய புது புது ஐடியாஸோட வருவாங்க. ஸோ நம்ம கம்பெனியில டேலண்டட் பர்சன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நிறைய கம்பெனிஸ் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட லிசனிங் ஸ்கில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நம்ம கிட்ட அவங்களுடைய ஐடியாவை ஷேர் பண்ணும்போது நம்ம லிசன் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்சன் ஸ்பெஷலாக ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, இன்சல்ட் பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேலண்டட் பர்சன் ஒன்று நம்ம கம்பெனியில் இருந்து வெளியேறிடுவாங்க, ஆர் இதுக்கப்புறம் புது புது ஐடியாஸோட வரமாட்டாங்க. ஸோ டேலண்டட் பர்சனை நம்ம கம்பெனியில் தக்க வச்சுக்கிடுறதுக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அது நம்ம கம்பெனியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிசனிங் ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, பெட்டர் டீம் ஒர்க் நடக்கிறதுக்கு அண்ட் நம்ம கம்பெனியோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லிசனிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் பேசி ஆக்டிவாக லிசன் பண்ணும்போது நம்மளால் பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ராபின் சர்மா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு
அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி டேலண்டட் பர்சனை நம்ம கம்பெனியில் தக்க வச்சுக்கிடுறதுக்கு லிசனிங் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு லிசனிங் எவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம். ஒருத்தர் பேசுறத நம்ம ஆக்டிவா லிசன் பண்ணும்போது நம்மளால நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும், நம்மளால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ லிசனிங் நம்மளுடைய நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது நம்ம ஏதாச்சும் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆர் நம்ம பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆர் பெட்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு லிசனிங் வழிவகுக்குது. நம்ம இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்காக மட்டும் லிசன் பண்ணுறது கிடையாது, லேர்ன் பண்ணுறதுக்காகவும் தான் ஆக்டிவாக லிசன் பண்ணுறோம். ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரில்லியன்ட் லிசனர்ஸாக இருக்கிறவங்க தான் பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவை நீங்கள் பிரில்லியண்ட்டாக ஆக்டிவாக லிசன் பண்ணாதான் நம்மளால் எக்ஸாமில் பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லிசன் பண்ணும்போது முழு மனசோட கவனம் சிதறாமல் பேசுகிறவங்களுடைய வேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஆக்டிவாக லிசன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணும்போது நமக்கும் நம்ம கிட்ட பேசுகிற அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும், நம்பிக்கை ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ராபின் சர்மா சொல்கிறாங்க. ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லிசன் பண்ணும்போது எம்பத்தியோட லிசன் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது நீ எதையாச்சும் பேசுப்பா, நான் சும்மா கேட்குறேன் அப்படின்னு சும்மா கடமைக்குன்னு கவனிக்காம முழு மனசோட அந்த பர்சன் என்ன சொல்ல வாராங்கன்னு கவனிக்கணும். அந்த பர்சனுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணணும். அந்த பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த பர்சன் நம்ம கிட்ட எந்த விஷயத்தை கன்வே பண்ண வாராங்கன்னு முழு மனசோட கவனிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அந்த பர்சனை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த பர்சனுக்காக நீங்க அங்க இருங்க. அந்த பர்சனுக்கு எமோஷனல் அண்ட் மென்டல் சப்போர்ட் கொடுங்க. அந்த பர்சன் என்ன சொல்றாங்கங்கிறத ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க அப்படின்னு ராபின் சர்மா சொல்றாங்க. ஆனா நம்மளால தான் 2 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் பேசுறத கவனிக்க முடியாதே. அதுக்கு திறமையா டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஆக்டிவா லிசன் பண்றது எப்படின்னு ராபின் சர்மா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், டோன்ட் இன்டரப்ட். ஒருத்தர் பேசும்போது நம்ம குறுக்கிடக்கூடாது. அந்த பர்சன் என்ன சொல்ல வாராங்களோ அதை முழுசா சொல்லி முடிக்க விட்டுறணும். நெக்ஸ்ட், அவாய்ட் ரிகர்சலிங் ரெஸ்பான்சஸ். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கணும். நெக்ஸ்ட், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு பர்சன் பேசும்போது ஃபுல் அட்டென்ஷனோட கவனிக்கணும். அதை விட்டுட்டு ஃபோனில் இமெயில்ஸ் செக் பண்ணுறது, நமக்கு வந்திருக்கிற மெசேஜஸை செக் பண்ணுறதுன்னு கவனத்தை சிதற விடக்கூடாது. ஃபுல் அட்டென்ஷனோட கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸோடைய ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் நம்ம பேசுகிறத ஒருத்தர் கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே யாருக்கிட்டையாச்சும் பேசணும், நம்ம மனசில் இருக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணும். ஸோ அப்படி நம்மளை நம்பி நம்ம கிட்ட யாராச்சும் பேச வராங்கன்னா நம்ம அவங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி முழு மனசோட அந்த பர்சன் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அவங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத ஆக்டிவா லிசன் பண்ணணும். அப்போ நமக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அந்த பர்சன் ஸ்பெஷல் அண்ட் வேல்யூடா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட ஒருத்தங்க இருக்காங்கன்னு நம்பிக்கையோட இருப்பாங்க. நம்ம அந்த பர்சனுக்கு மென்டல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் பை லிசனிங்.
ராபின் சர்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பேசுறத லிசன் பண்ணி பாருங்க, நிறைய கிரேட்டான விஷயங்கள் நடக்கும், மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. இந்த ப்ரோஸ் எப்படி முடியுதுன்னா, ராபின் சர்மா நம்ம எல்லாரையுமே லிசன் பண்ண சொல்றாங்க, லிசனிங் ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு டாஸ்க் மாதிரி அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் அடுத்தவங்க பேசுறத முழு மனசோட டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஆக்டிவா லிசன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஹியர், ஜஸ்ட் லிசன், அந்த பர்சனுக்காக நீங்க அங்க இருங்க அப்படின்னு ராபின் சர்மா சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நேரம் லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.